ப்ரோ எனக்கு வந்து இங்கிலீஷ் ரொம்ப வீக், எனக்கு ஐடியில் ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா? இது ஒரு காமன் கொஷின் எல்லாரும் என்கிட்ட கேட்குறது. ஐடியை பொறுத்தவரை கம்யூனிகேஷன் இம்பார்ட்டன்ட்னா ஆமாம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பட் கம்யூனிகேஷன் இருந்தால் மட்டும்தான் எனக்கு ஜாப் கிடைக்குமா அப்படின்னா சத்தியமாக இல்லை. கம்யூனிகேஷன் எப்போ தேவைன்னு யோசிச்சு பாருங்க. இமேஜின் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் கிளையண்ட் வந்து யூஎஸ்காரங்களோ ஆஸ்திரேலியாக்காரங்களோ ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ அவங்கள்ட்ட பேசும்போது யூனிட் ப்ராப்பர் கம்யூனிகேஷன், மெயில் டிராஃப்ட் பண்ணும்போது ப்ராப்பர் கம்யூனிகேஷன் வேணும். மற்றபடி நீங்கள் ஒரு நெட்வொர்க் இன்ஜினியராகவோ க்ளவுட்லேயோ சைபர் செக்யூரிட்டிலையோ ஈவன் டெவலப்பராக ஒர்க் பண்ணால் கூட நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது கம்ப்யூட்டர் கூட. ஸோ கோடிங் தான் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு டெக்னிக்கலி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எக்ஸாம்பிள் சொல்லும்போது, இப்போ நம்ம சிங்கப்பூர் போகிறோம், இப்போ நான் வந்து யூஏஇயில் துபாய் போகிறோம், இல்லை வேறு கண்ட்ரி போகும்போது அவங்க நம்மளாவது இந்தியாவில் வந்து நிறையா பீப்புள் வந்து இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறோம் மொபைல் ஃபோனை. வந்து சிங்கப்பூர்காரங்களோ ஜப்பான்காரங்களோ சைனாக்காரங்களோ அவங்க லாங்குவேஜ் தான் மெயிலே போடுறான், அவங்க லாங்குவேஜ் தான் ஃபோனே யூஸ் பண்ணுறான். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ யாராவது மொபைல் ஃபோனை வந்து தமிழில் வச்சுருக்காங்க, இப்போ இது மெனுவெல்லாம் வச்சு நம்ம பார்த்து யோசிச்சு போனால் தமிழ் வச்சுருக்கேன்னு சொல்லி. இப்போ அந்த ஊரில் அப்படி இல்லை, அவங்க வந்து டெக்னிக்கல் தேர் வெரி ஸ்ட்ராங். அதே மாதிரி அவங்க லாங்குவேஜை மதித்து அவங்க லாங்குவேஜில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலி டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் போதும், கம்யூனிகேஷன் ஒரு 50% போதுமானது தான் உங்களுக்கு ஐடியில் ஜாப் கிடைக்க. அன்லெஸ் அன்டில் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ பிபிஓ ஆர் கால் சென்டர் ஆர் டெக்னிக்கல் சப்போர்ட் ஜாப் where you have to interact with the end client. So thank you for watching. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை போட்டு போயிருங்க. ரொம்ப நன்றி.